அப்துல் கலாம் ஒரு பேனா தொடங்கிய பயணம். தமிழகத்தின் ஒரு சிறிய கடற்கரை நகரத்தில் ஒரு எளிய மீனோ குடும்பத்தில் பிறந்த சிறுவன் தன் கையில் ஒரு சாதாரண பேனாவை மட்டும் கொண்டிருந்தான். ஆனால் அந்த பேனாதான் ஒரு நாள் அவரை இந்தியாவின் உயர்ந்த பதவிக்கு அழைத்துச் சென்றது. அவர்தான் இந்தியாவின் மிசைல் மேன் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். 1931 ராமேஸ்வரம் ஒரு கிசுவந்த குடும்பத்தில் கலாம் பிறந்தார். சிறு வயதில் அவர் சிரித்தால் விட்டு குடும்பத்திற்கு உதவினார். ஆனால் அந்த சவால்கள் அவரை தடுக்கவில்லை. அவருக்குள் இருந்த தீவிரமான ஆசை, கல்வி கற்க வேண்டும், பெரிய கனவுகளை அடைய வேண்டும். அவருக்கு புத்தகங்களே நண்பர்கள், ஒரு பேனாவே அவரது நம்பிக்கையின் ஆயுதம். சிறு வயதிலிருந்தே அறிவியலின் மீது ஆர்வம் அதிகம். விமானங்களை வடிவமைக்க வேண்டும் என்று கனவு கண்டார். ஆசிரியர்கள் அவரது திறமையை அறிந்தனர். மிகுந்த உழைப்பின் மூலம் சென்னையில் உள்ள மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் விமானவியல் பொறியியல் படித்தார். அங்கு பல சவால்கள் வந்தன, தோல்விகள் வந்தன. ஆனால் அவர் ஒருபோதும் கைவிடவில்லை. அந்த தோல்விகளை அவர் வெற்றிக்கான பரிசுகளாக மாற்றினார். பின்னர் அவர் ISROவில் இணைந்தார். 1975 இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் ரோஹிணி விண்ணை பாய்ந்தபோது அவரது பங்களிப்பு முக்கியமானதாக இருந்தது. பின்னர் DRDOவில் இந்தியாவின் ஏவுகணை திட்டத்தை வழிநடத்தினார். அக்னி, பிருத்வி போன்ற ஏவுகணைகள் அவரது தலைமையிலான உருவாக்கப்பட்டன. அந்த வெற்றியின் அவருக்கு இந்தியாவின் மிசைல் மேன் என்ற பெயரை தந்தன. 1990 போக்ரைன் அணு பரிசோதனை வெற்றியிலும் அவரின் பங்கு மறக்க முடியாதது. அவர் காட்டியது வறுமை ஒரு தடையல்ல, ஒழுக்கம், உழைப்பு, விடாமுயற்சி என்னால் ஒவ்வொரு கனவும் நிஜமாகும். 2002 அப்துல் கலாம் இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக பதவியேற்றார். அவர் அரசியல்வாதி அல்ல, ஆனால் மக்கள் அவரை நேசித்தனர். அவர்கள் அவரை மக்களின் தலைவர் என்று அழைத்தனர். அவரது இளமை, சிரிப்பு, மாணவர்களுடன் கொண்ட நெருக்கம் அவரை மக்கள் மனங்களில் நிலையானவராக வைத்தது. அவரது வாழ்க்கை நமக்கு பல பாடங்களை அளிக்கிறது. அவர் சொன்னார், நீங்கள் தூங்கும் போது காணுவது கனவு அல்ல, உங்களை தூங்க விடாதே உண்மையான கனவு. அவர் நினைவூட்டினார், தோல்வியை பயப்பட வேண்டாம், அது வெற்றிக்கான பரிகத்தை. மேலும் அவர் ஊக்கமளித்தார், பெரிய கனவுகளை காணும் மக்களின் கனவுகள் எப்போதும் நிறைவேறும். 2014 அவரது மாநாட்டில் தன் சொற்பொழிவை செய்து கொண்டிருக்க போதும் $1 விட்டு பிரிந்தார். ஆனால் அவரது வார்த்தைகள், அவரது கனவுகள், அவரது பயணம் இன்னும் நம்மை ஊக்குவிக்கிறது. ஒரு பேனா தொடங்கிய பயணம் ஒரு தேசத்தை மாற்றிக் கொள்ளாக மாறியது. அவர்தான் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். Eva Sonar Dr. APJ Abdul Kalam